இன்னைக்கு நம்ம புகழ்பெற்ற மீன்குளத்தி பகவதி அம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் பல்லசேனாங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கோவையிலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கோவை உக்கடம் பஸ் நிலையத்திலிருந்து காலையில் இந்த கோவிலுக்கு நேரடி பஸ் வசதி உண்டு. இந்த கோயில் 11 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். பாலக்காட்டிலேருந்து அடிக்கடி பஸ் வசதி உண்டு. பாலக்காட்டிலேருந்து சுமார் அரை மணி நேரத்தில் இந்த கோவிலுக்கு சென்று விடலாம். இந்த கோவில் தொழில் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இழந்த பொருட்களை திரும்ப பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கோயிலுக்கு கட்டாயம் வரணும். இந்த கோயில் குளத்தில் நிறைய மீன்கள் இருக்குது. இந்த கோயிலை ஒட்டி வெளியில் பைரவருக்குன்னு ஒரு ஆலயம் இருக்குது. இந்த பைரவர் ஆலயத்துலேயும் பக்தர்கள் வந்து வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைக்கிறாங்க. தொழில் நல்லா நடக்கணும், இழந்த பொருட்கள் மீண்டும் பெறணும், உடல் ஆரோக்கியம், தோஷங்கள் நீக்கணும்னு சொல்லி தேங்காய் உடைக்கிறாங்க. இந்த கோயிலுக்குன்னு சிறப்பு வரலாறு ஒன்று உண்டு. அது நீங்கள் இங்கே வரும்போது கட்டாயம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். நன்றி, வணக்கம்.